Hey guys, welcome to my channel and welcome to Thursday's Tamil Tutorial Day. என் பேர் மோனா. நீங்க இதை என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய். லாஸ்ட் Thursday தமிழ் டுட்டோரியல்ல நம்ம பிகினர்ஸ்க்கு ரொம்ப அப்ரோப்ரியேட்டா இருக்க மாதிரியான ஒரு பேசிக் மேக்கப் எப்படி பண்ணலாம், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் மட்டும் வச்சு பண்ணலாம் அப்படின்ற டீடைல்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த Thursday தமிழ் டுட்டோரியல்ல நான் என்ன பண்ண போறேன்னா, அதே மாதிரி பிகினர்ஸ்க்கு என்ன மாதிரியான டூல்ஸ் மட்டும் தேவை, அந்த டூல்ஸ் வச்சு நீங்க எப்படி உங்களுடைய ஃபுல் ஃபேஸ் மேக்கப் பண்ணலாம், எப்படி மல்டி யூஸ் பண்ணலாம், அஃபோர்டபிளான டூல்ஸ் நான் உங்களுக்கு என்னென்ன சஜஸ்ட் பண்றேன் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். அகைன் நான் சொல்றேன், போன வீடியோல சொன்ன மாதிரியே தான், அஃபோர்டபிலிட்டி பார்த்து ரொம்ப சீப்பா போனோம்னா குவாலிட்டி நல்லா இருக்காது, குவாலிட்டி நல்லா இல்லைனா லுக் நல்லா வராது. ஸோ சில விஷயம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது பிக்கியா அழகா இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கான டிப் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போறேன். ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. என்னோட சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரே ஒரு செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஆனால் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்றதுனாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ போயிடலாம். ஸோ நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன், இந்த ஷர்ட் ஷீனில் வாங்கினது. ஷீன் இப்போ என்ன நன்மையில் இருக்குன்னு எனக்கு தெரியல, அதை போய் பார்க்க கூட எனக்கு மனசு வரல. ஸோ ஷீன் வந்து ஆக்சஸ் ஆகிட்டு இருந்தபோது வாங்கின ஷர்ட், பட் நான் இப்போ தான் போடுறேன். இன்னைக்கு வீடியோவில் நான் மேக்கப் பற்றி எதுவுமே உங்களுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது. டூல்ஸ் தான், அண்ட் ஒரு ஸ்டெப்புக்கு ஒரு ப்ராசஸ்க்கு டூல்ஸ் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ இன்னைக்கு டூல்ஸில் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுன்றது சும்மா ரஃபாக மட்டும் சொல்கிறேன். அதை எப்படி யூஸ் பண்ணுன்றது மட்டும் தான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். மெயினாக டூல்ஸ் வச்சு எப்படி யூஸ் பண்ணுன்றதா டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். பட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. ரீசெண்ட் டைமில் என்னுடைய முகம் ரொம்ப கேவலமா வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு ரீசன்ஸ் என்னன்னு எனக்கு தெரியும். கேவலமான டயட்ல ஓடிட்டு இருக்கு, அது ஒன்று. ஸோ அதனால என் முகம் வந்து ரொம்ப மட்டகரமான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு. ஸோ அதனால என்னுடைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்காக மைல்டாக வச்சிருக்கேன். நான் சும்மா ஒரு இன்சைட் மாதிரி கொடுக்குறேன். நான் என்ன இப்போ கரண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், புது ப்ராடக்ட்ஸ் வரதும் அப்பப்போ நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதை தவிர்த்து நான் பேசிக்காக வந்துட்டு எதை நான் கண்டினியூஸாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளென்சர் யூஸ் பண்ணுறேன் டர்மா வைப்ல இருந்து. இது வந்து ஹைட்ரா கிளென்சர், சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு. என்னுடைய ஸ்கின் இப்போ கொஞ்சம் சென்சிட்டிவ் ஸ்கின் மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப ஜென்டலான கிளென்சர். ஸோ அதனால நான் இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்க யாருக்காவது சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்து மைல்டான கிளென்சர் இல்லைனா ஃபேஸ் வாஷ் மாதிரி நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ப்ராடக்ட் நீங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்து நான் என்ன பண்ணிக்க போறேன்னா, இப்போ மாய்ஸ்சரைசர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்க போறேன். ஸோ இந்த நியூட்ரிடாம் வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து நம்ம முகத்தில் போட்டுக்க போறோம். கையில் நம்ம வந்து சில ப்ராடக்ட் வந்து அப்ளை பண்ணுவோம், லைக் ப்ரைமர், மாய்ஸ்சரைசர். இதெல்லாம் என்னுடைய ஸ்கின்னுக்கு வந்து நான் கொஞ்சம் பிரேக் கொடுத்துட்டு இருக்கேன். அதனால ஒரு குறிப்பிட்ட சில ப்ராடக்ட்ஸ் தான் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டோம். அடுத்து லைட்டாக நான் ப்ரைம் பண்ணிக்க போகிறேன். ப்ரைமரும் நான் வந்து கையில் தான் அப்ளை பண்ணுவேன். உங்களுக்கும் கையில் தான் அப்ளை பண்ண ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்ககிட்ட உங்களுடைய மேக்கப் டூல் கிட்டில் அவசியமாக இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பியூட்டி பிளெண்டர் இல்லைன்னா இந்த மாதிரி பியூட்டி ஸ்பஞ்ச். நான் இங்கே வச்சுருக்கிறது பேக்கில் இருந்து. இதில் பிங்க் கலர் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பிங்க் கிடைக்கலன்ற பட்சத்தில் பிளாக் யூஸ் பண்ணிக்கோங்க. பிங்க் நான் லாஸ்ட் வீக் தான் வந்துட்டு 2ஆக பிச்சேன். அதை நான் பயங்கரமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கேன், அதனால் நான் அதை எடுக்கல. இன்றைக்கி பிளாக் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பியூட்டி பிளெண்டர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான், பட் பண்ணிக்கோங்க. அஃபோர்டபுளாக கிடைக்குதுன்ட்டு நான் அமேசானில் கிடைக்கிற 80 rupees 120 rupees பியூட்டி ஸ்பஞ்சஸ் வந்து நீங்கள் வாங்க வேண்டாம். சம்டைம்ஸ் அது நல்லா ஒர்க் பண்ணும், சம்டைம்ஸ் அது நல்லா ஒர்க் பண்ணாது. இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா, தண்ணியில் ஃபுல்லாக நினச்சிக்கோங்க. ஃபுல்லாக நினச்சிட்டு ஃபுல்லாக புழிஞ்சிருங்க. ஒரு 5 to 10% தான் வந்துட்டு உங்களுக்கு ஈரமாக இருக்கணும். ஃபுல்லாக புழிஞ்சிட்டு உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா ஏதாவது ஒரு டிஷ்யூலையோ இல்லைன்னா நார்மல் கிளாத்லையோ வச்சு இப்படி ரப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய பியூட்டி ஸ்பஞ்ச் யூஸ் பண்ண போகிறீங்க. இதுதான் டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஸ்பஞ்ச் நல்ல குவாலிட்டியில் இருக்குது அப்படின்னா ப்ராடக்ட் வந்து அழகாக வந்துட்டு பிளெண்ட் பண்ண முடியும், ஸ்ப்ரெட் ஆகும். நிறைய ப்ராடக்ட் அப்சர்வ் ஆகாது. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ப்ராடக்ட் அப்சர்வ் ஆகும், பட் நிறைய ஆகாது. ஸ்பஞ்ச் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியில் இருந்தால் மட்டும். நான் ப்ரஷஸ் விட ஸ்பஞ்சஸ் தான் வந்துட்டு கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பியூட்டி ஸ்பஞ்ச். இப்போ ப்ராடக்ட் போட்டுட்டு நான் கையால் ஸ்ப்ரெட் மட்டும் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் ஸ்பஞ்ச் எடுத்துக்க போகிறேன். இது என்ன பண்ண போகுது, நான் ப்ராடக்ட் எதுவும் எடுத்து பிளெண்டிங்னு பண்ணல, எக்ஸஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பஞ்ச் இப்போ நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நான் இதை வச்சு என்னுடைய ஸ்கின்ல ப்ரெஸ் பண்ணும்போது என் ஸ்கின்ல இருந்து ப்ராடக்ட் எதுவும் வந்துட்டு ரிமூவ் ஆகலை. அண்ட் ஸ்பஞ்சும் வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கல. என்ன தேவை இல்லையோ அது மட்டும்தான் வந்துட்டு என்னுடைய ஸ்பஞ்ச் அப்சர்வ் பண்ணிக்குது. அடுத்து இதுக்கு மேலே நான் ஃபவுண்டேஷன் போட்டுக்க போகிறேன். ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷனுக்கு நான் இன்னொரு டூல் வச்சுருக்கேன் உங்களுக்கு. அது இந்த மாதிரியான ஃப்ளாட் ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷன் ப்ரஷ்.
நீங்கள் என்னுடைய சேனல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரியான ஃப்ளாட் ப்ரஷஸ் நான் என்னுடைய ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷனுக்கு நிறைய யூஸ் பண்ணவே மாட்டேன். பட் நான் உங்களுக்கு இதான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா. ஸோ இந்த ப்ரஷ் டிஎஸ் ப்ரஷஸ் இல்லைனா டிஎஸ் காஸ்மெட்டிக்ஸ் எனக்கு ஷியராக தெரியல. பட் நான் உங்களுக்கு லிங்க் கண்டிப்பாக கொடுக்குறேன். அப்படி சப்போஸ் நான் லிங்க் கொடுக்கும்போது இது ஸ்டாக்ல இல்லை அப்படின்னா இதுக்கான நல்ல ஆல்டர்னேட்டிவ் நான் வேறு பிராண்ட்ஸ்லையும் வச்சுருக்கேன். அதனுடைய லிங்க் நான் கொடுக்குறேன், நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மைல் கவரேஜும் இந்த மாதிரி ப்ரஷஸில் நீங்கள் பண்ணலாம். இல்லை ஹெவியாக நிறைய ப்ராடக்ட் வேணும்னாலும் இந்த மாதிரி ப்ரஷஸில் நீங்கள் பேக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பேக்கிங் ப்ரஷஸில் நீங்கள் எப்படி உங்களுடைய ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணலாம், பிளெண்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். என்னுடைய ப்ரஷில் இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். என்னுடைய சீக்ஸ்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ லிட்ரலாக நான் வந்து என்னுடைய ஃபேஸ் பேக் போடுற மாதிரி அந்தளவுக்கு நிறைய ப்ராடக்ட் எடுக்கல. பட் ஃபேஸ் பேக் போடுற மாதிரி குட்டி குட்டி ஸ்ட்ரோக்ஸில் நான் என்னுடைய சீக் ஃபுல்லாக இந்த ப்ராடக்டை இப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறேன். ஃபவுண்டேஷனுக்கு இன்னும் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி ப்ரஷஸ் கூட இருக்குது. ஸ்டிப்லிங் ப்ரஷஸ், கபூக்கி ப்ரஷஸ் இந்த மாதிரி. பட் நான் உங்களுக்கு இது ரெக்கமெண்ட் பண்ணுவேன், இந்த மாதிரி ஃப்ளாட் ப்ரஷஸ். ஸோ இப்போ நீங்கள் இதோட விட்டுடலாம். பட் எனக்கு என்னென்னா நான் ப்ரஷஸில் என்ன தான் ப்ராப்பராக போட்டாலும் ஒரு ரவுண்ட் எனக்கு வந்து ஸ்பஞ்சில் போகிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது என்ன பண்ணுன்னா நீங்கள் ப்ரஷ்ஷால் அப்ளை பண்ணும்போது ஏதாவது ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸ் அந்த மார்க்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து இந்த ஸ்பஞ்ச் சாஃப்டன் பண்ணி கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு நல்ல ஃப்ளாலெஸ்ஸான ஒரு அப்ளிகேஷன் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த சைட் நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ஸ்கின்ல ப்ராடக்டை டாட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. கைஸ், ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷன் இதுதான் ப்ராப்பரான ரூல், இதுதான் ப்ராப்பரான டெக்னிக்னு கிடையாது. ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் இருக்குது. பட் ஒரு பிகினருக்கு இதெல்லாம் வந்துட்டு ஈஸியாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து என்ன பண்ணுறேன்னா ஸ்பஞ்ச் வச்சு இது மேலே ரன் பண்ணுறேன். ஸோ ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷனுக்கு இதர் இந்த மாதிரி ஃப்ளாட் ப்ரஷ் இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பஞ்ச், இது ரெண்டுத்தில் எது வேணும்னு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஸ்பஞ்ச் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் உங்களுக்கு ப்ரஷஸ் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணுன்னா இந்த மாதிரி ஃப்ளாட் ப்ரஷஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து இதே மாதிரி தான் உங்களுடைய கன்சீலர் பிளெண்டிங் அண்ட் கான்டோர் பிளெண்டிங் எல்லாமே. நான் எவ்வளோ தான் ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணாலும் ஒரு வாட்டி எனக்கு வந்து ஸ்பஞ்ச் வச்சு அது மேலே ரன் பண்ணிக்கிறது தான் பிடிக்கும். அந்த ஒரு ஃப்ளாலெஸ்ஸான சீம்லெஸ்ஸான எட்ஜஸ்லாம் ஷார்ப்பாக இல்லாதது வந்துட்டு இந்த ஸ்பஞ்ச் தான் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஐ ஹைலி ரெக்கமெண்ட் யூ டு இன்வெஸ்ட் ஆன் அ ஸ்பஞ்ச். ஓகே, வி ஆர் டன். அடுத்து பவுடர் ப்ராடக்ட். நீங்கள் ஃபவுண்டேஷனுக்கு யூஸ் பண்ண சேம் ஸ்பஞ்சை யூஸ் பண்ணலாம். அண்ட் இன்னொன்று அப்படி இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பவுடர் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். இதுவும் நைக்காலேருந்து தான் நான் பிக் பண்ணேன், அந்த டிஎஸ் அப்படின்ற பிராண்ட்லேருந்து தான். எனக்கு பவுடர் ப்ராடக்ட் எப்பயுமே வந்து ஸ்பஞ்சிலே தான் வந்து பண்ணிக்க பிடிக்கும். எனக்கு யூஸ்வலாக என்னுடைய ஃபேஸ் பேஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஸ்பஞ்சஸ்லேயே வந்து பண்ணிக்கிறது பிடிக்கும். லூஸ் பவுடர் இந்த மாதிரி கொஞ்சம் டேம்பாக இருக்க ஸ்பஞ்சில் நீங்கள் வந்துட்டு எடுத்து பேக் பண்ணுறீங்க அப்படின்னா அது அப்படியே எங்கேயும் நகராமல் பர்ஃபெக்டாக உங்கள் ஸ்கின்ல அப்படியே உட்காந்துக்கும். நீங்கள் அடுத்த ரவுண்ட் ரிமூவ் பண்ணுற வரைக்கும் இந்த மாதிரி என்னுடைய ஸ்பஞ்சில் பவுடர் எடுத்துக்கிறேன், ஒரே ஒரு சைடு மட்டும். இப்போ என்ன பண்ணுறேன்னா என்னுடைய அண்டர் ஏரியாவில் நான் பவுடரை ப்ரெஸ் பண்ணுறேன். அப்படியே என்னுடைய ஸ்கின்குள்ளே நல்லா ப்ரெஸ் பண்ணி புஷ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ட்ரை ஸ்கின், எனக்கு இவ்வளோ பவுடர் போட வேணாம், என் ஸ்கின் வந்து ட்ரை ஆகிடும் இன்னும் பயங்கரமா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி பவுடர் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் பவுடரை பிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு டஸ்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. லைட்டாக, ரொம்ப லைட்டாக நீங்கள் உங்களுடைய ஃபேஸை செட் பண்ணிக்க போகிறீங்க. இந்த மாதிரி ப்ரஷஸில் நீங்கள் பவுடர் அப்ளை பண்ணும்போதும் உங்களுக்கு கண்டிப்பாக பவுடர் செட்டிங் வேலை நடக்கும். பக்காவாக நடக்காது, ரொம்ப ஒரு ஷியர் கவரேஜ் தான் இருக்கும். ஷியர் கவரேஜ்னால் ரொம்ப மைல்டான ஒரு தின் லேயர் தான் இருக்கும். இப்படி வந்து நீங்கள் ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு தாராளமாக பவுடர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். பட் ஆயிலி ஸ்கின் ஆளுங்களுக்கு இதெல்லாம் தாங்கவே தாங்காது. அடுத்த ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்துட்டு மினுமினுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பஞ்ச் வச்சு நான் பவுடரை நல்லா என்னுடைய ஸ்கின்ல ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபவுண்டேஷன், கன்சீலர், பவுடர் இது மூணுத்துக்கும் நம்ம டூல்ஸ் வந்து ஒரு 2 டூல்ஸ்லேயே வந்து முடிச்சிட்டோம். ஐ மீன் 3 டூல் ஆப்ஷன் காமிச்சேன். பட் நான் மோஸ்ட்டாக ஒரே ஒரு டூல்லே முடிச்சுக்கிட்டேன். ஸோ வின்னர் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இந்த பவுடர் ப்ரஷ் வச்சே நீங்கள் ப்ரான்ஸ் இல்லைனா கான்டோர் பண்ணலாம், ப்ளஷ் அப்ளை பண்ணலாம், ஹைலைட்டரும் அப்ளை பண்ணலாம். இன்றைக்கி நான் ப்ரான்சர் தான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். என்னுடைய பெனிஃபிட் ஹூலா ப்ரான்சர் எடுத்துக்கிறேன். ப்ராடக்டை இந்த ப்ரஷில் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நான் எங்கே யூஸ்வலாக ப்ரான்ஸ் பண்ணுவேனோ அங்கே இந்த ப்ரஷ் வச்சு நான் அப்ளை பண்ணிக்கிறேன்.
ப்ளஷ்க்கும் நான் சேம் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா இந்த ப்ரஷ்ஷை வந்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் மறுபடியும் ரன் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். ப்ரான்சரில் ஷிம்மர் இருக்குது, இல்லை ப்ரான்சர் டார்க்காக இருக்குது, அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு அப்படிலாம் எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. நான் ரொம்ப நேரமாக ப்ளஷ் தேடிட்டு இருக்கேன். ஓகே, எடுத்தாச்சு. ஸோ ப்ளஷ்க்கு என்ன பண்ணுறேன், ஸோ ப்ளஷ்க்கு நான் அதே ப்ரஷ்லேயே எடுத்துக்கிறேன். எக்ஸஸ்லாம் வந்துட்டு இப்படி உதறிட்டு ப்ளஷ் போடுற மாதிரி போட்டுக்கிறேன். அவ்வளோதான். அகைன் பிகினர் வந்து பிரான்சிங் ப்ளஷ் இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவை கிடையாது. பட் இந்த ப்ரஷ் வச்சே நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ அடுத்து ஹைலைட்டர் எப்படி அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு பவுடர் ப்ரஷில் அப்படின்னு சொல்லிடுறேன். பவுடர் ப்ரஷஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி டாப் பார்ட் அண்ட் சைட் பார்ட்னு இருக்கும். இந்த சைட் பார்ட் வச்சு ப்ராடக்ட்டை பிக் பண்ணிக்கோங்க. சைட் பார்ட்டில் எப்படி நீங்கள் ப்ராடக்ட் இப்படி எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து அழகான ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி போடுறதுக்கு, அழகாக ஹைலைட்டர் அப்ளை பண்ணுறதுக்கு ப்ரஷ் தயாராகிடும். கொஞ்சம் ஆர்வத்தில் நிறைய எடுத்துட்டேன், இவ்வளோ எடுக்காதீங்க. அடுத்த ப்ரஷ் நான் என்ன வச்சுருக்கேன்னா ஐப்ரோஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஆங்குலர் ப்ரஷ். இது வந்து வேகா அப்படின்ற பிராண்டில் இருந்து. ஸோ ஐப்ரோஸ்க்கு நீங்கள் வந்துட்டு பென்சில் யூஸ் பண்ணுறீங்கன்னா ப்ரஷ் தேவைப்படாது. பட் அப்படி இல்லாமல் நீங்கள் வந்துட்டு பவுடர் கேக் இல்லைனா பொமைட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரஷஸ் தேவைப்படும். மோஸ்ட்டாக நீங்கள் வாங்குற கிட்லேயே உங்களுக்கு ப்ரஷ் இருக்குது. அதையும் தவிர்த்து நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி ஒரு ப்ரஷஸ் வாங்கிக்கலாம்னா தாராளமாக நீங்கள் இந்த டூல் வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் வேகாலேருந்து. இது ரொம்ப அஃபோர்டபுள் தான். ஸோ இதுதான் நான் ஐப்ரோஸ்க்கு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதா இருக்கும். நான் வந்து குயிக்காக என்னோட ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிடுறேன். ஐஷேடோஸ்க்கு பிளெண்டிங்ஸ்க்காக இருக்கட்டும், பேக்கிங்காக இருக்கட்டும், ஏகப்பட்ட வெரைட்டி ப்ரஷஸ் இருக்குது. பட் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரே ஒரு ப்ரஷ் தான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். ஒரே ஒரு ப்ரஷ், என்னுடைய அல்டிமேட் ஃபேவரட் ப்ரஷ். இது வந்து ப்ரோ ஆர்டே அப்படின்ற பிராண்ட்லேருந்து AE25 அப்படின்ற ஒரு ப்ரஷ். என்னுடைய அல்டிமேட் ஃபேவரட். நான் இந்த ஒரு ப்ரஷ் வச்சு என்னுடைய ஐ மேக்கப் ஃபுல்லாகவே முடிச்சிருவேன். இந்த ஒரு ப்ரஷ் அண்ட் என்னுடைய ஃபிங்கர்ஸ் வச்சு ஐ மேக்கப் ஃபுல்லாக முடிச்சிடலாம். என்ன மாதிரியான ஐ மேக்கப்பாக இருந்தாலும் சரி, ஸ்மோக்கி ஐஸாக இருந்தாலும் சரி, கட் க்ரீஸாக இருந்தாலும் சரி, நார்மலான ஒரு டெய்லி வேரபிள் கைண்ட் ஆஃப் இதுவாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு ப்ரஷ் எனக்கு போதுமானது. இது வந்து ஒரு ஃப்ளாட் பிளெண்டிங் ப்ரஷ். உங்களுக்கு ஐ மேக்கப் பிடிக்கும், ஐ மேக்கப் பண்ண பிடிக்கும்னா இது மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டாலே போதும். நான் இன்னைக்கு சும்மா உங்களுக்கு இந்த ப்ரஷ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத காமிக்கிறேன். ஒரு நார்மல் நியூட்ரல் ஐ மேக்கப் பண்ணி காமிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் என்னுடைய இந்த க்ரீஸ் பிளெண்டிங் பார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ரௌன் கலர் எடுத்து அப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த ப்ரஷ் வச்சு நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ அடுத்தது என்னுடைய லிட் பார்ட். அதுக்கு ஏதோ ஒரு லைட் ஷேட் எடுத்துக்கிறேன். சேம் ப்ரஷ்ல எடுத்துக்கிறேன். இப்போ என்னோட ப்ரஷ்ஷை நான் இன்னும் கேவலமாக வேணாம் அப்படின்னா உங்கள் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபிங்கர்ஸில் ஏதாவது ஒரு ஷிம்மர் கலர் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் உங்களோட லிட்ஸில் இப்படி கலர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரஷ் வச்சே நீங்கள் உங்களுடைய லோவர் லேஷ் லைன்லையும் இப்படி ரன் பண்ணலாம். ஸோ குயிக்காக என்னுடைய இந்த சைடு ஐஸும் நான் முடிச்சிட்டேன். அதே மாதிரி நீங்கள் உங்களோட ப்ரோபோன் ஹைலைட் பண்ணுறீங்கன்னாலும் இந்த ஆங்குலர் ப்ரஷ்ஷை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஹைலைட் பண்ணுறதுக்கு உங்கள் ப்ரஷ்ஷை க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அகைன் உங்களோட ஃபிங்கர்ஸ் வச்சு இந்த மாதிரி டிப்ஸில் எடுத்துகிட்டு ப்ராடக்ட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்படி பக்கத்து ஃபிங்கர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். சிம்பிள். அவ்வளோதான் கைஸ் என்னுடைய ப்ரஷ் ரெக்கமெண்டேஷன்ஸ். பிகாஸ் இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிகினர் லெவலில் ஐலைனர் வச்சுருக்கீங்கன்னா, ஒரு ஸ்கெட்ச் லைனர் வச்சுருப்பீங்க, லிக்விட் லைனர் வச்சுருப்பீங்க, அதில் ப்ரஷ் இருக்கும். ஸ்கெட்ச் லைனர் டிப் வச்சே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். காஜலுக்குலாம் நீங்கள் வந்து அப்படியே பென்சிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறீங்க, லிப்ஸ்டிக் டிரெக்டாக அப்ளை பண்ணிக்க போகிறீங்க. இப்படின்னும் போது உங்களுக்கு தேவையில்லாத ப்ரஷஸ் கிட்ஸ் எதுவும் தேவை கிடையாது. இது மட்டும் போதும். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிச்ச ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பவுடர் ப்ரஷ், ஒரு ஸ்பஞ்ச், ஒரு பிளெண்டிங் ப்ரஷ், ஒரு ஃப்ளாட் ஃபவுண்டேஷன் ப்ரஷ், அப்புறம் ஒரு ஆங்கிள் ப்ரஷ். இந்த 4-5 ஆப்ஷன்ஸ் தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த 5 ஆப்ஷன்ஸ் ஆக்சுவலி. அண்ட் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரஷ் கூட உங்களுக்கு தேவை கிடையாது. இந்த 4 ப்ராடக்ட் மட்டும் நீங்கள் வச்சு உங்களுடைய ஹோல் மேக்கப் முடிக்கலாம். நான் குயிக்காக என்னுடைய ஐலைனர், மஸ்காரா அண்ட் லிப்ஸ்டிக் மட்டும் வச்சுட்டு வந்துடுறேன். ஸோ நான் நம்மளுடைய போன Thursday தமிழ் டியூட்டோரியலில் சொன்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் எப்படி நீங்கள் வைஸாக சூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி டூல்ஸும் நீங்கள் வைஸாக சூஸ் பண்ணணும். எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க, என்ன யூஸ் பண்ண போகிறீங்கன்றதை பொறுத்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். நானும் ப்ரஷ் கிட் வாங்கினேன், நானும் இத்தனை ப்ரஷ் வாங்கினேன், நானும் இந்த பிராண்ட் ப்ரஷ் வாங்கினேன் அப்படின்றது முக்கியம் கிடையாது. எதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். வாங்கினதை ஒழுங்கா யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். இவ்வளவுதான். வெரி சிம்பிள். இதோட நான் இன்னைக்கு வீடியோவை முடிச்சுக்க போறேன். பட் அதுக்கு முன்னாடி ஷவுட் டைம் கைஸ்.
ஹாய் பிரசன்னா, லிடியா, ஷேரன் அண்ட் ரஃப்ஷா. தேங்க்யூ ஸோ மச் கைஸ் என்னுடைய வீடியோஸ் பார்த்து கமெண்ட் பண்ணதுக்கு அண்ட் கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 பெரிய நன்றி. நான் ஆக்சுவலாக என்ன பண்ணுறேன்னா ஷவுட் அவுட் மட்டும் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா என்னோட வீடியோஸ் நான் முன்னாடியே வந்து ஷூட் பண்ணி வச்சிடுறேன். ஸோ லாஸ்ட் அப்லோடட் வீடியோஸ்ல இருந்து தான் ஷவுட் அவுட்க்கு நேம்ஸ் பிக் பண்ணுறதுனால நான் வந்துட்டு இப்படி வீடியோ எடுக்கும் போது நான் ஷவுட் அவுட் கொடுக்கறது கிடையாது. ஸோ அதனால தான் உங்களுக்கு அது மட்டும் வாய்ஸ் ஓவரில் வரும், கொஞ்சம் டிஃப்ரெண்டான வாய்ஸ்லேயும் வரும். நான் அதை சொல்லிக்கணும்னு விரும்புகிறேன். அவ்வளோதான், இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுடைய பேரையும் நான் வந்துட்டு ஷவுட் அவுட் பண்ணுவேன்னா கமெண்ட் பண்ணுங்க, உங்க நேமோட தயவு செஞ்சு பண்ணுங்க. ஏன்னா எனக்கு அப்பதான் தெரியும் உங்களுக்கு முதல்ல உங்களோட பேர் நான் ஷவுட் அவுட் பண்ணணும்னு விருப்பம் இருக்கா அப்படின்றத. அண்ட் நிறைய பேர் யூசர் நேம் டிஃப்ரெண்டா வச்சிருப்பீங்க அண்ட் உங்க நேம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ உங்க நேம் நான் டைரக்டா யூஸ் பண்றதுக்கு நீங்க உங்களுடைய நேம் கூட நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். இல்லை யூசர் நேம் சொல்லணும்னா கூட உங்க யூசர் நேம் கூட நீங்க தாராளமா உங்களுடைய கமெண்ட்ல வந்துட்டு மென்ஷன் பண்ணலாம். அவ்வளோதான், இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிருச்சு. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.